ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிஹா. இது உங்கள் ஏஷியன் ட்ராமா காஸ்மோஸ். இனிமேல் வீடியோஸ் கட்டாயமாக தொடர்ந்து வரும். இப்போ நம்ம பார்க்க போகிறது காதல் கடன் அப்படின்ற லெஹ்ராத்ரியோட எபிசோட் 1. நம்ம ஹீரோ சேக் ரொம்ப பெரிய ஒரு எம்பையர் அப்படின்ற ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓவாக இருக்கார். ரொம்ப அன்பான நம்ம ஹீரோவுக்கு அவரோட பெரிய பிரச்சனையே அவரோட ஒய்ஃப் தான். ஸோ நம்ம ஹீரோ மேரிட், அவரோட ஒய்ஃப் பேர் இட்சையா. எல்லாருமே சுருக்கமாக அவங்கள இட் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதே நேரம் நம்ம ஹீரோ வந்து ரொம்ப மும்முரமாக வேலை பார்த்துட்டு இருக்கப்போ அவங்களோட க்யூட்டான குட்டி தங்கச்சி வந்து உள்ளே வராங்க. அவங்க பேர் பக்கின் அப்படின்றவங்கள பான்னு சுருக்கமாக கூப்பிடுறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறாங்க, பிரதர் உன் ஒய்ஃபை சமாதானப்படுத்துறதுக்காண்டி நான் ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பொக்கே கொடுத்துட்டு, பொக்கேலாம் நான் கொண்டு வந்துட்டேன், அட்லீஸ்ட் அதில் தேங்க்யூ கார்டில் தேங்க்ஸாவது நீ எழுதினா தான் நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க. ஸோ ஒய்ஃபுக்கு ஒரு அழகான தேங்க்யூ மெசேஜ் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து வெயிட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் சீனில் ஷூட்டிங் ஸ்பாட் காட்டிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம ஹீரோட கம்பெனிக்கு அட்வர்டைஸ்மெண்ட் ஷூட் பண்ணுறதுக்காக ஒரு லொக்கேஷன் வச்சுருக்காங்க. அங்கே தான் நம்ம ஹீரோ இப்போதைக்கு இருக்கிறாரு. ஸோ அங்கே இருக்க சோஃபாவில் தான் அவரோட திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அந்த தேங்க்யூ கார்டு, பொக்கே எல்லாம் வச்சுட்டு போயிருக்காரு மனுஷன். இந்த ஷூட்டிங்க்கு மாடலாக வர போகிறவங்க தான் நம்ம ஹீரோயின் கேட். ஸோ கேட்டோட அப்பா நம்ம ஹீரோட கம்பெனிலே தான் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்காப்ல. அவரும் ரொம்ப பெருமையாக நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு வந்து, வாமா உன்னோட ரூமை காமிக்கிறேன், மாடலுக்கான ரூம்னு சொல்கிறாரு. அவரால் நம்ம ஹீரோயினுக்கு இந்த சான்ஸ் கிடைக்காட்டியுமே நம்ம ஹீரோயின் உண்மைக்குமே பேர் சொல்லக்கூடிய மாடலாக இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு ரூமில் அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சியோட ஏஜென்ட் இருப்பாங்க இல்லையா, அந்த மேனேஜரை வந்து நம்ம ஹீரோ தாளிச்சு எடுத்துக்கிட்டு இருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா, அன்னைக்கு ஆட் பண்ண வேண்டிய அந்த பொருள் ப்ராடக்ட் வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. யாருமே வந்து ப்ராடக்ட் இல்லைன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டை பற்றி நினைச்சே பார்த்துறாதீங்க, இன்னைக்கு ஷூட்டிங்கே நடக்காது அப்படின்னு நம்ம ஹீரோ வார்த்தையாலே எல்லாரையும் ஷூட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. இங்கே நம்ம ஹீரோயினோட அப்பா அவங்கள கூப்பிட்டு வந்துட்டு, இந்த ரூமா தான் இருக்கும், இங்கே வெயிட் பண்ணுமா, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்ல விட்டுட்டு போறாரு. அந்த ரூம் சோஃபால தான் நம்ம ஹீரோ அவரோட இத்தியாதி பொக்கே எல்லாத்தையும் வச்சுட்டு போயிருக்காரு. நம்ம ஹீரோயின் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் நெகத்தி வச்சுட்டு உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிறாங்க. அந்நேரம் பார்த்து அந்த கார்டு வந்து கீழே விழுந்துருது. என்னடா தேங்க்யூ கார்டாக இருக்குது, சரி யாரோடதோ ஓரமாக வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனாலும் அவங்களோட மனசில் உள்ள க்யூரியாசிட்டி அவங்கள விடலை. அதை ஓப்பன் பண்ணி தான் பாரு அப்படின்னு சொல்லுது. உடனே நம்ம ஹீரோயின் ரொம்ப ஆசையாக யார் என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் என்ன எழுதிருக்கு அப்படின்னா, எங்களோட குடும்பத்துக்கு நீ நல்ல மருமகளாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு நீ ரொம்ப நல்ல மனைவி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. சாட்சாத் நம்ம ஹீரோ எழுதின வார்த்தைகளே தான் அது. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு என்னமோ அவங்களுக்கு அவங்க ஹஸ்பண்ட் சொந்தமாக எழுதி கொடுத்த மாதிரி அவ்வளோ ஒரு வெக்கத்தில் சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்காங்க. அதே நேரம் ஏற்கனவே கடுப்பில் உள்ள நுழையிற நம்ம ஹீரோ தன்னோட ரூமில் தன்னோட சோஃபாவில் தன்னோட தேங்க்யூ கார்டை வச்சுட்டு ரொம்ப பர்சனலான விஷயத்தை பார்த்து பல்ல கட்டிட்டு இருக்க இந்த பொண்ணு யாரு அப்படின்னு நினச்சி கொதி நிலைக்கே போயிடுறாரு. இது வேற காணாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கையிலேருந்து கார்டை வந்து ரொம்ப வேகமாக பிடுங்கிட்டு, நீ யார் முதல்ல, எதுக்கு இந்த ரூம்குள்ளே வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் ஒன்றும் சொல்லாமல், அது வந்து இது வந்து கீழே கிடந்துச்சு என்வெலப், அதனால தான் வந்து நான் எடுத்து வைக்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ சொல்கிறாரு, எடுத்து வைக்க வந்தியா, சம்மந்தமே இல்லாத இடத்துக்குள்ளே வந்துட்டு எடுத்து வைக்க வந்தேன், தொடுத்து வைக்க வந்தேன்னு சொல்லிட்டு இருக்க, முதல்ல இதை ஓப்பன் பண்ணி வேற பார்த்துருக்க, இந்த ரைட்ஸ் உனக்கு யார் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த மெசேஜை தானும் படித்து திருப்பி வைக்கப்படுறாரு. அதே நேரம் நம்ம ஹீரோயின் வந்து, இதுக்கெல்லாம் நான் அசரவனா அப்படின்ற மாதிரி பின்னாடி நினைக்கிட்டு, இது உங்கள் ஒய்ஃபுக்கு எழுதினீங்களோ, இந்த மாதிரிலாம் ஹஸ்பண்ட் இந்த காலத்தில் கிடைக்கல சார், தேடி தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்றாங்க. நம்ம ஹீரோ மறுபடியும் டென்ஷன் ஆகி, இந்த வேக்கானெல்லாம் இருக்கட்டும், என் கார்டை நீ ரகசியமா எடுத்து பார்த்ததே தப்பு, இந்த ரூம்குள்ள உன்னை யார் விட்டா, கொஞ்சம் கூட மேனஸே இல்லை அப்படின்னு ஏசுறாரு. நம்ம ஹீரோயின் உடனே, சாரி சார், உண்மைக்குமே நான் அதை பார்த்தது தப்பு தான், பட் கீழே இருந்தது விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு விழுந்ததை எடுத்து வச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. மன்னிப்பு கேட்கறாங்க. ஆனா நம்ம ஹீரோ சமாதானம் ஆகல. உன் யூனிஃபார்மை பார்த்தாலும் ஒன்னும் நீ வந்து படிக்கிற பொண்ணு மாதிரியே தெரியலையே, கம்பெனிக்கு இன்டர்னா வந்திருக்கியா, உன்னையெல்லாம் வேலைக்கு சேர்த்தா கம்பெனி அவ்வளவுதான், திவாலாக வேண்டியதான் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கோவம் வந்துருது. நான் யாரும் தெரியாம நீங்க எப்படி என்னைய பத்தி ஏதோ பேசலாம், நான் ஒன்னும் இங்கெல்லாம் வந்து இன்டர்னா வரல, தெரிஞ்சுக்கோங்க. ஓ, இப்பதான் எனக்கு புரியுது, ஒருவேளை நான் உங்க லெட்டரை படிச்சிட்டேனேன்னு ரொம்ப வெக்கப்படுறீங்களோ. நல்ல கேளுங்க சார், வெக்கம்லாம் பட வேண்டாம் பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு ரொம்ப அன்பானவங்க கிட்ட நம்ம அன்பை வெளிக்காட்டுறப்ப எதுக்கு வெக்கப்படணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. அப்படியா, உண்மையாவா சொல்ற அப்படின்ட்டு டக்குன்னு நம்ம ஹீரோயினை கட்டி பிடிச்சிடுறாரு. விடுங்க, என்ன பண்றீங்க நீங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் கத்துறாங்க. உடனே நம்ம ஹீரோ, நீ தானமா சொன்ன அன்பை வெளிக்காட்டுறதுக்கு வெக்கப்பட வேண்டான்னு, நான் என் அன்பை வெளிக்காட்டுறேன், இப்போ நீயே வெக்கப்படுற அப்படின்னு கேட்குறாரு. நம்ம ஹீரோயின், என்ன பேச்சு இது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்புறாங்க. ரெண்டு பேரோட மூக்கும் வரிசிக்குது. ஸோ ரெண்டு பேரும் ஒரு நிமிஷம் மெய் மறந்து நிற்கிறாங்க. அந்த நேரம் நம்ம ஹீரோயினோட அப்பா உள்ள வந்துடுறாரு. ஆட் ஏஜென்சியில் இருக்கவங்களும் அவங்க அப்பா கூடயே உள்ள வர, இங்கே வெயிட் பண்ணுறீங்களே, மாடலுக்கான ரூம் அங்கே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மாடலா அப்படின்னு நம்ம ஹீரோ நக்கல் பண்ணுறாரு. அதே நேரம் நம்ம ஹீரோயினோட அப்பா அவங்க கிட்ட, இதுதான் எங்கள் கம்பெனி சிஇஓ சேக் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதை கேட்டோடனே நம்ம ஹீரோயின் அப்படி ஷாக் ஆயிடுறாங்க. உடனே நம்ம ஹீரோ, ஏன்
இன்னும் கொஞ்சம் பேச போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லைங்க, ரொம்ப நன்றி வாய்ப்பு கொடுத்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்புறாங்க. அதுக்குள்ளேயே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, நீங்கள் போய் தொலைஞ்ச ப்ராடக்டை கண்டுபிடிங்க, இன்னொன்று இந்த இவங்க 2 பேரையும் முதல்ல இடத்த காலி பண்ண சொல்லு, இந்தா இவளை கூப்பிட்டு போங்க, தேவையில்லாமல் அந்த வாயை விலைக்கு கொடுத்து வம்பு வாங்குறா பாருங்க, இவகிட்டலாம் என்னால் பேச முடியாது, வெளியே போங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. நம்ம ஹீரோயின் கிளம்பி போனதும் ஹீரோயினை பற்றியே நினச்சிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சு தான் அச்சோ வீட்டுக்கு போகணுமே ஞாபகம் வருது. கரெக்டாக இவர் வீட்டுக்குள்ளே நுழையிறப்ப வீட்டுக்குள்ளே ஒரே சத்தமாக இருக்குது. அப்படியே வேகமாக ஓடி போய் மாடியில் பார்க்குறாரு. அவரோட ரூமில் அவர் ஒய்ஃபை அவங்க அம்மாவும் அவங்க தங்கச்சியும் இழுத்து வெளியே தள்ளிட்டு இருக்காங்க. ஏமா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃபை பிடிச்சிட்டு நிற்கிறாரு. அப்போ தான் அவங்க அம்மா சொல்கிறாங்க, அவள் என்னெல்லாம் பண்ணியிருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் காமிக்கிறாங்க. ஸோ அதில் என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் இட்டுக்கு கர்ப்பப்பையே இல்லை அப்படின்றது தான். ஸோ நம்ம ஹீரோவோட அம்மாவும் அவங்க தங்கச்சியும் டாக்டர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க. டாக்டர் கிட்டத்தட்ட கடந்த 6-7 வருஷமாவே அவங்களுக்கு கர்ப்பப்பை இல்ல, ஒரு ஆக்சிடென்ட்ல அவங்க கர்ப்பப்பையை இழந்துட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுதான் அவங்களோட ஒய்ஃப் என்ன பண்ணாங்க, நம்ம ஹீரோவை ஏமாத்தி, அது மட்டும் இல்லாம உங்க வாரிசு என் வயித்துல வளருது அப்படின்னு போய் சொல்லி நம்ம ஹீரோவை ட்ராப் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க. ஆனா கல்யாணம் ஆன உடனேயே இல்ல குழந்தை கலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அழுது நடிச்சு நம்ம ஹீரோவை ஏமாத்திருப்பாங்க. இதையெல்லாம் இப்ப நினைச்சு பாக்குற நம்ம ஹீரோக்கு அப்படி எவ்வளவு ஏமாத்திருக்கா அப்படின்னு தோணுது. நம்ம ஹீரோ கிட்ட அவங்க ஒய்ஃப் இல்ல என்னைய நம்புங்க, நான் அப்பெல்லாம் பண்ணலன்றாங்க. அதே நேரம் அவங்க அம்மா சொல்றாங்க, இவ இது மட்டுமா பண்ணா, இந்த 7 வருஷமா வந்துட்டு எவ்வளவு பணம் ஏமாத்திருக்கா தெரியுமா அப்படின்னு. ஸோ பணத்துக்காக தான் நம்ம ஹீரோவை கல்யாணம் பண்ணி ஏமாத்தி அவங்க ஒய்ஃப் எல்லாமே செஞ்சாங்க. ஸோ இதை நினைக்க நம்ம ஹீரோக்கு ரொம்ப கோவம் ஒய்ஃபை அடிக்க முடியல, பக்கத்துல இருக்க பொருள் எடுத்து தான் கையை தானே காயப்படுத்திக்கிறாரு. ஹீரோவோட கையை பார்த்து அவங்க அம்மா தங்கச்சி அப்படின்னு எல்லாருமே வாழ்க்கையை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. இதே நேரம் நம்ம ஹீரோயின் எங்க போறாங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயின் அவங்களோட பாய் ஃப்ரெண்டை பார்க்க தான் போயிருக்காங்க. ஸோ இந்த பாய் ஃப்ரெண்ட் யாரு அப்படின்னா, நம்ம ஹீரோயினுக்கு சைல்ட்ஹுட்ல இருந்தே ஃப்ரெண்டு. அது மட்டும் இல்லாம ஆரம்பத்திலே நம்ம ஹீரோயினுக்கு ரிங்கு கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு ப்ரொபோஸ் பண்ணிருப்பாரு. சோ அவரோட பேரு பூ. சோ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு அழகான குட்டி மாடல் வீடு கட்டி வச்சுட்டு, இந்த மாதிரி ஒரு வீடை உண்மைக்குமே நான் உனக்கு நம்ம கல்யாணத்தப்ப பிரசன்ட் பண்ணுவேன்னு சொல்றாரு. சோ நம்ம ஹீரோயினுக்கும் பூக்கும் நடுவுல ஒரு அழகான ரிலேஷன்ஷிப் போய்கிட்டு தான் இருக்குது. அதே சமயத்துல அன்னைக்கு ஃபுல்லா அவங்க ஒரு செமையான டேட்டிங் போயிட்டு 2 பேரும் வீட்டுக்கு போறாங்க. கார்ல இருந்து இறங்குறப்ப நம்ம ஹீரோயின் அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் என்னால இறங்க முடியாது அப்படின்றாங்க. உடனே அவரு, இப்ப நீ போலனா பரவாயில்ல, என் கூட என் வீட்டுல தங்கிக்கோ அப்படின்னு சொல்றாரு. அது முடியாதப்பா, நாளைக்கு ஆட் ஷூட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் குடுகுடுன்னு எழுந்து ஓடிடுறாங்க. அதே நேரம் நம்ம ஹீரோயினோட அப்பா வீட்டுக்கு கூட போகாம மண்டையை உடைச்சிட்டு இருக்காரு ஆஃபீஸ்ல இருந்து. காரணம் என்ன அப்படின்னா, அவரு ஆஃபீஸ்க்கு தெரியாம இல்லீகலா கையாடல் செஞ்ச எல்லா பணத்தையுமே இப்ப உள்ள போட வேண்டிய சூழ்நிலை. நம்ம ஹீரோ ஆடிட்டிங்ல ரொம்ப தோண்டி துருவறனால பிரச்சனை வெளியே தெரியறதுக்கு முன்னாடி மூடி மறைக்கணும்னு நம்ம ஹீரோயினோட அப்பா நினைக்கிறாரு. அந்த நேரம் அவருக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா, இவர் சூதாடி தோத்து போனார் இல்லையா, அந்த கிளப்ல இருந்து கால் பண்ணி எப்ப பணத்தை கடன்லாம் திருப்பி கட்ட போறீங்கன்னு கேட்கறாங்க. அப்ப கூட இவர் திருந்தாம, நான் என்ன தோத்து போயிட்டேன்னு நினைச்சியா, நான் என்னெல்லாம் விட்டனோ அதெல்லாம் ஒரே தடவையில ஜெயிச்சிருவேன் பாரு, ரெடி பண்ணி வச்சுக்கோ, நான் பணத்தோட வரேன் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப பெருசா ஏதோ சம்பவம் பண்ண போறாரு. மறுநாள் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிருது. ஆனா ரொம்ப லேட் ஆகியுமே எந்த ஏற்பாடும் செஞ்ச மாதிரி காணும். ஹீரோட தங்கச்சி கேக்குறாங்க, ஏண்டா அண்ணா இப்படி சும்மா உட்காந்துருக்கோம், ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு. உடனே நம்ம ஹீரோ, என்ன நேத்து நான் சொன்னதை மறந்துட்டியா, ப்ராடக்ட் கிடைக்கிற வரைக்கும் ஷூட்டிங்ன்ற பேச்சுக்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ திட்டுறாப்ல. ஏஜென்ட் சார் சாம்பிள் ப்ராடக்ட் வச்சு பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறப்போ, இந்த பேச்சுக்கே இடம் கிடையாது, ஒழுங்கா ப்ராடக்டை கண்டுபிடிச்சி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு. அந்த நேரம் மாடல் வந்துட்டாங்க அப்படின்னு சவுண்டு கேட்குது. இருக்கிற கடுப்பில் இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறாரு. நம்ம ஹீரோயின் ரொம்ப அழகாக அட்டகாசமாக ப்ரிப்பேர் ஆகி மாடலுக்கு வந்திருக்காங்க. நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே வச்ச கண்ணை எடுக்க முடியல நம்ம ஹீரோக்கு. ஸோ அவங்க தங்கச்சி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை சுயநினைவுக்கு கொண்டு வராங்க. நம்ம ஹீரோ கமெண்ட் இருக்காம, நான் சொன்ன வேலை ஆகட்டும், தேடிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போயிடுறாரு. ஷூட்டிங்கும் நடந்த பாடில்ல, எதுவுமே நடந்த பாடில்ல. இருட்டுற நேரம் ஆயிடுச்சு. ஹீரோயின் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா மறுநாள் அவங்களுக்கு எக்ஸாம். ஸோ அவங்க அப்பா டயர்டாகி தூங்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னா, என்ன ரொம்ப நேரம் ஆளை காணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட டீம் மொத்தமே டிஸ்கஷன்ல இருக்காங்க, ப்ராடக்ட் இல்லையே என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் சுத்தி முத்தி பாக்குறாங்க, இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட எழுந்து போய், நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, ஃபேக் ப்ராடக்ட்டை வச்சு நீங்க ஷூட்டிங் பண்ணுங்க, நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே அப்படி ஷாக் ஆயிட்டாங்க, நம்ம பாஸ் என்ன சொல்ல போறாரோ அப்படின்னு. நம்ம ஹீரோ பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. கரெக்டா அந்த நேரம் பொண்ணை காணும் தூங்கி முழிச்சு எழுந்து வர அவங்க அப்பா ஓடி ஹீரோயின்ட்ட, ஏமா இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நம்ம ஹீரோயின், கம்மன்றுங்கப்பா, எவ்வளவே இருக்காங்க, அவங்களோட மனநிலையை பத்தி அவங்களோட கஷ்டத்தை பத்தி எல்லாம் புரிஞ்சுக்காம எப்படினாலும் சரி ஷூட்டிங் நடக்காது அப்படின்னு சொல்றாரு. இவர் மட்டும் கொஞ்சம் அடுத்தவங்க நிலைமையை புரிஞ்சுக்கிட்டாரு, கொஞ்சம் மனசாட்சியோட நடந்துகிட்டாருன்னா நல்லா இருக்கும், நானும் எக்ஸாம் எழுத முடியும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோட தங்கச்சிக்கும் கோவம் வந்துருது. என்ன பேசுற நீ, யார்கிட்ட பேசுறோன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா அப்படின்னு கோவமா எழுந்துக்கிறாங்க. பட் நம்ம ஹீரோ ஒரே சின்ன முறப்போட, பாவம் இந்த மாடலுக்கு எங்க பேசணும் எங்க பேசக்கூடாதுன்னே தெரியல, நம்ம சொல்லி கொடுத்துட்டா போச்சு
ஆனால் அதுக்கு முன்னாடி இவளுக்கு லெசன் எழுக்கிற அளவுக்குலாம் எனக்கு டைம் இல்லை, ஸோ என்ன பண்ணலாம், மாடலு, ஏஜென்ட்டு, ஏஜென்சி எல்லாத்தையுமே மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த ஷூட்டிங்கையுமே அட்வர்டைஸ்மெண்ட்டுமே கேன்சல் பண்ணிட்டு வெளியே வந்துடுறாரு. ஸோ எல்லாருமே அப்படி பின்னாடி வராங்க. நம்ம ஹீரோயினும் அப்படி நம்ம ஹீரோ பின்னாடி ஓடி வந்து, நான் பேசினால தான் நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா சாரி மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட கார் கூடயே பின்னாடி ஓடி வராங்க. நம்ம ஹீரோக்கு மனசுக்குள்ள ரொம்ப சிரிப்பாக இருக்கு. அப்படி பார்த்துட்டே இருக்காரு. அந்த நேரம் என்னாவது, கார் கொஞ்சம் வேகமானோடனே நம்ம ஹீரோயின் தடுக்கி கீழே விழுந்துடுறாங்க. ஸோ எல்லாம் குரூப்பில் உள்ளவங்கலாம் ஓடுறாங்க. நம்ம ஹீரோயின் கீழே விழுந்த பார்த்தோன்னே நம்ம ஹீரோ வந்து டக்குன்னு காரை நிப்பாட்ட சொல்லி இறங்கி ஓடி வந்து, நீ திருந்தவே மாட்டியா, அடங்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம ஹீரோயின், இல்லை என் மேலே உள்ள கோத்தை என் மேலே காட்டுங்க ப்ளீஸ், அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஓகே சொல்லுங்கள், இப்போவாது புரியுதா தேவையில்லாத இடத்துல பேசக்கூடாதுன்னு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. உடனே நம்ம ஹீரோயின் அப்பவும் அடங்காமல், ஆமாம்மா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், ஒவ்வொரு தனி மனுஷனுக்கும் அவனுக்கு உண்டான கடமை இருக்குது அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவால் அவங்க பேசுகிறத தாங்கிக்கவே முடியல. டபக்குன்னு என்ன பண்ணுறாரு, பேக்கெட்லேருந்து ஒரு பேனாவை எடுத்து நம்ம ஹீரோயினோட வாயில் வச்சு, 2 மணி நேரம் நீ இதே இடத்துல இந்த பேனாவை வாயில் வச்சுட்டு நில்லு, சும்மா நின்னாலாம் காணாது, ஒத்த காலில் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. ஹீரோ காரில் ஏறினதும் அவங்க சிஸ்டர் கேட்குறாங்க, பாவமாக தெரியலையா உனக்கு அவளை பார்த்தா அப்படின்னு. உடனே நம்ம ஹீரோ, இவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு இப்படி நின்னா எப்படி இருக்கும், காமெடியாக இருக்கும்ல, நேற்றுலேருந்து அவள் என்னை கொஞ்சம் கடுப்பேற்றிட்டா, கொஞ்ச நேரம் நிற்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோ இப்படி சிரிக்கிறத பார்த்தோன்னே அவங்க சிஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இவ்வளோ சந்தோஷமாக இருந்து இப்போதைக்குள்ள நான் பார்த்ததே இல்லைண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோ டக்குன்னு வாய்க்கு பூட்டு போட்ட மாதிரி அமைதியாயிடுறாரு. ஹீரோட கார் போனதுமே ஏஜென்ட் என்ன சொல்கிறாங்க, போதும் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வாயிலேருந்து பெண் எடுக்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோயின், சச்சா அப்படிலாம் ஏமாற்றக்கூடாது, மனுஷனுக்கு சத்தியம் தான் முக்கியம் அப்படின்னு திருப்பி லெசன் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே அவங்க நம்ம ஹீரோயின் வாயில மறுபடியும் பேனா வச்சு, வேணாம் தாயி நீ வாயை மூடிட்டே இரு, அது எல்லாருக்குமே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு குட் லக் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஹீரோயினோட அப்பா மட்டும் சமாளிச்சுக்குவியாமா அப்படின்னு அங்கேயே வெயிட் பண்றாங்க. கார்ல போற நம்ம ஹீரோக்கு மனசு கேட்கல, வண்டியை திருப்ப சொல்றாரு. அந்த பொண்ணை பார்க்க தானே அப்படின்னு கேட்கிற தங்கச்சிக்கு பதில் சொல்லாம கூட திருப்பிட்டு வராரு. வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் அதே மாதிரி நிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு சிரிப்பு தாங்க முடியல. காரை வேணும்னே நம்ம ஹீரோயினை மோதுற மாதிரி வர சொல்றாரு. வந்தோடனே போலாம் எல்லாரும் கிளம்பி போங்க ஷூட்டிங்க்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த நேரம் ஒரு அசிஸ்டன்ட் வந்து, ப்ராடக்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஏஜென்ட் உடனே சந்தோஷமா, பாருங்க பாஸ் ப்ராடக்ட் கிடைச்சிருச்சு அப்படின்றாங்க. சரி எல்லாரும் ஷூட்டிங்க்கு போங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றாரு. எல்லாருமே கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோயினும், தேங்க்ஸ் நீங்க ரொம்ப நல்லவங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு போறாங்க. திரும்பி ஓடி வராங்க. இப்ப என்ன அப்படின்றாரு நம்ம ஹீரோ. உடனே நம்ம ஹீரோயின், இல்ல உங்க பேனா அப்படின்னு சொல்லி பேனாவை தொடச்சு கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே ஒரு சின்ன ஆசைகளத்தோட வாங்கிக்கிறாரு. நம்ம ஹீரோயின் உடனே அவங்க அப்பாவை கூட்டிட்டு குடுகுடுன்னு ஓடி போயிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு நம்ம ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் நம்ம ஹீரோயினை ரசிச்சுக்கிட்டே இருக்காரு. என்னடா அண்ணா பாக்குற பார்வையே சரியில்லை அப்படின்னு கிண்டல் பண்ற தங்கச்சிட்ட இருந்து தன்னோட பார்வையை திருப்பிக்கிட்டு ஹீரோயினை பார்த்தோன்னே ரொம்பவே சந்தோஷப்படுறாரு.